வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா ஏப்ரல் 19ஆம் தேதியே நம்ம எல்லாம் வாக்குப்பதிவு செஞ்சிட்டோம். அதோட ரிசல்ட்டுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 நாள்ல ரிசல்ட்டே வரப்போகுது. என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்ப ஆட்சி செய்யக்கூடிய அதே ஆட்சி, அதே பிரதமர் மீண்டும் 3வது முறையா வரப்போறார் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். ஆனா இருந்தாலும் அதை உடனே எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்காக நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல குறிப்பா தமிழகத்துல பாஜக என்ன பண்ண போகுது, அதுலயும் ரொம்ப ரொம்ப குறிப்பா அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ண போறாரு, அவர் அவருடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. தமிழக மக்கள் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு அதான் இருக்குது. நம்ம நிறைய கூட்டணிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அதிமுகவும் திமுகவும் கூட்டணி இருந்ததை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சார் புதுசா சொல்றீங்க? நிச்சயமா இது உங்களுக்கு கேட்கறதுக்கு புதுசா இருக்கும். ஆனா கோயம்புத்தூர்ல இதுதான் நடந்தது. அதாவது என்ன வேணாலும் நடக்கலாம், அண்ணாமலை மட்டும் ஜெயிக்க கூடாது அப்படின்றதுக்காக அனைத்து கட்சியும் கூட்டணி சேர்ந்து போட்டி போடக்கூடிய இடம் தான் கோயம்புத்தூர். சோ அதனால அந்த விஷயத்த சொல்றீங்களா? ஆமா ஆமா சார், ஆக்சுவலா ஒரு 2-3 ஷெஃபாலஜிஸ்ட் அண்ட் அரசியல் நோக்கர்கள் கூட சொன்னாங்க, இன் ஃபியூச்சர் பிஜேபியை, அண்ணாமலையை எதிர்ப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லும் பொழுது நமக்கு சிரிப்பா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு எம்பி எலெக்ஷன்லயே அப்படி அவரை முன்னிறுத்தி 2 பேரும் சேரக்கூடிய ஒரு சூழலை இந்த இது உருவாக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வியப்பாவும் இருக்கு. ஆனா அப்ப இவர்கள்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இங்க என்ன நடந்தாலும். ஏன்னா எந்த நோக்கத்துக்காக அதிமுக துவங்கப்பட்டது, திமுகவை எதிர்த்து அதிமுக துவங்கப்பட்டது. ஆனால் அதை கூட மறந்துட்டு எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி நம்ம 2 பேர்ல யார் ஒருத்தர் அவங்க உண்மையிலேயே, ஆனா அதை சொன்னாங்க சார், நம்ம தான் அதை புரிஞ்சுக்கல. அவங்க சொன்னாங்க அவங்க எங்களோட பங்காளின்னு. அவங்க வார்த்தையாலேயே சொன்னதை நாம மறந்துடக்கூடாது. அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து அவங்க இந்துத்துவவாதின்னு பேசின உடனே அத்தனை பேரும் சேர்ந்து எதிர்த்தாங்க. இதுல மத்தவங்க எல்லாம் ஏத்தது கூட பரவாயில்ல, அந்த கட்சியினுடைய முக்கியமாக இன்னைக்கு நாங்க தான் அடுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க கூட அந்த அம்மா அப்படி இல்ல அப்படின்ட்டு எப்படி முழு இது பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம அவர்களுடைய அந்த அறிவீனம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். முக்கியமா என்ன அப்படின்னா, ஒரு 4-5 வாரமா அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல இல்ல. அவரை பத்தி யாருமே பேசல. என்னைக்கு தமிழகத்துல கால் எடுத்து வச்சாரோ அன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாரும் பேசுறது யாரு அப்படின்னா அண்ணாமலை தான். அவர் ஒரு இருக்கிற உண்மையத்தான் சொன்னாரு. அது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அந்த அந்த டாபிக்கை யாருமே எடுக்கல. அதை இன்னைக்கு ஒரு விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்ல. அதுதான் அண்ணாமலையுடைய அரசியல். இவங்க எல்லாம் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா, அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாது, அண்ணாமலை அரசியலுக்கு கத்துக்குட்டி அப்படின்னு. ஏன்னா அந்த கத்துக்குட்டி சொன்ன ஒரு வார்த்தைய பல வாரங்களா 30-35 வருஷமா அரசியல் இருக்கக்கூடிய பழம் தின்னு கொட்டைய போட்ட எல்லாரும், முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், எல்லா கட்சிக்காரனும் பேசுற அளவுக்கு வைக்கிறாரு பாத்தீங்களா? அதுதான் அண்ணாமலையுடைய அரசியல். இந்த ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிய நம்ம பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டது கூட கிடையாது. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளம் அரசியல்வாதி இந்தியா முழுக்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கு, இந்தியால எந்த பகுதியில போனாலும் பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே அரசியல்வாதி இன்றைக்கு வரைக்கும், இதுக்கப்புறம் கூட இருக்க போறது அண்ணாமலை தான். சோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்ன நடக்கும் அப்படிங்கறது எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சோ என்ன நடந்தாலும் சரி, நல்லதுக்கே நடக்கும். அவர் நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவார் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அவர் எம்எல்ஏவா இருந்து போட்டி போட்டு தோல்வியை தழுவினார். ஆனா அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சியை பாருங்க, எங்க வந்தாரு, என்ன பண்ணாரு அப்படின்னு. அதனாலதான் என்ன நடந்தாலும் அவர் எப்பயுமே அடுத்த கட்ட நடவடிக்கை, ஒரு விஷன் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். சோ அதனால எது நடந்தாலும் நல்லதே நடக்கும்.
அவருக்கு மட்டும் இல்ல, கட்சிக்கு மட்டும் இல்ல, தமிழக மக்களுக்கு முக்கியமா வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சார் அவர் வந்து ஒரு பெரிய விஷனரி லீடர்னு சொன்னீங்க. அவர் அடுத்தடுத்து பாருங்க, இப்ப அதாவது அரவக்குறிச்சியில அவர் வந்து தோக்குறாரு. அடுத்து வேலைய பாக்குறார். எம்பி எலெக்ஷனுக்கு நிக்கிறாரு. எம்பி எலெக்ஷனுக்கு நின்னு ஓட்டுப்பதிவு முடிஞ்ச மறுநாள் நாடு முழுக்க போறாரு. லாஸ்ட் கட்ட தேர்தலுடைய பரப்புரைய முடிச்சு தமிழகத்துக்கு திரும்புறாரு. திரும்பின உடனே அடுத்த வேலையை பாக்குறாரு. ஆஃப்டர் எலெக்ஷன் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நம்மளோடது 26 இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல. அப்ப இனிமே வரக்கூடிய ரிசல்ட் நம்ம கையில இல்ல. 26 பத்தி பேசணும்னு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும், இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனாலதான் ஒரு தனி மனிதர் ஒரு பாறையில போய் உட்கார்ந்து தியானம் பண்ண போறேன்னா என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் சொல்றது. இதுல வெக்கமே இல்லாம திமுகவுடைய இளைஞரணி மொத்த கூட்டமும் போய் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்குது. என்னன்னு, இது தேர்தல் விதிமுறை மீறல்னு. அப்போ எந்த அரசியல்வாதியும் ஒரு ஒரு கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இருந்தா சண்டே சர்ச்சுக்கும் ஃப்ரைடே அன்னைக்கு மாசுக்கும் போக மாட்டாங்களா? அப்படி அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னா அது தேர்தல் விதிமுறை ஆகுமா? பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. பெர்மிஷன் வாங்குறதுக்கு அப்படின்னா அது அப்பதான் வந்து அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, அண்ணாமலை சட்டை கேட்கும்போது அவர் சொல்றாரு, அது வந்து இதுதான் இங்க என்ன இருக்குது, அது எந்த பின்னணி எதுவுமே தெரியாம இது வந்து அவர் சொல்றாரு, சார் இது ஒரு பெரிய விஷயம் சார், இதுக்கு முன்ன பின்னால நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஏக்நாத் ரானடேன்ற ஒரு பர்சன் மூலமா இது இங்க கட்டப்பட்டது. அதை நிர்வகிக்கிறதே வந்து விவேகானந்தா கேந்திரான்ற ஒரு தனி அமைப்பு. அவங்களுக்கு ப்ராப்பரா இன்டிமேஷன் கொடுத்துட்டு தான் வந்தாங்கன்னு. அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்துடைய தலைவராக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு. எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அது ஒரு பிரைவேட் பிளேஸ். அதுக்கு போறதுக்கு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி இருக்கிறாங்க. இது தேர்தல் விதிமீறல் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதே இது திமுகவினுடைய இவர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டாங்க இல்லையா? அப்படி அசிங்கப்பட்டு கூட கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டர் கதையான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இல்ல அங்க இருக்கிற இளைஞர் அமைப்புகள் வந்து வேற வேற நல அமைப்புகள் வந்து போய் பெட்டிஷன் கொடுக்க போனாங்களாம். அதுல வந்து இளைஞரணி பிள்ளைகளும் கொஞ்சம் இருந்தாங்களாம். அதனால நாங்க ஒண்ணும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதையெல்லாம் பேசக்கூடிய ஊடகங்கள் ஒரு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில இன்னைக்கு இருக்குங்கிறத பத்தி பேசுறதுக்கு தயாராகவே இல்ல. நீங்க கூட அந்த பேப்பர் நியூஸ பார்த்திருப்பீங்க. கரெக்டான சப்ஜெக்ட் எடுத்து வந்திருக்கீங்க, அந்த சட்டம் ஒழுங்கு. ஆனா இவங்க சொல்றது தமிழகம் வந்து அமைதி பூங்காவா இருக்குது, தமிழகத்துல மின்வெட்டே கிடையாது. ஒரு வெக்கமே இல்லாம எப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு தனி மனிதன் ஒரு தனியார் இடத்துல தியானம் பண்ண போனதுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ இவங்க இந்த ஸ்டேட்ல நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு 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 போலீஸ் அதிகாரிய ஓட ஓட விரட்டுறாங்க, ஓட ஓட வெட்டுறாங்க. போலீஸ் கேள்வி கேட்க போனா அவங்கள வந்து காலால எத்தி உதைக்கிறாங்க. எவ்வளவு கொலைகள்! இன்னைக்கு பேப்பரை திறந்தீங்கனாலே டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை. இதை தவிர வேற எதுவுமே இல்ல. சார் சென்னையை சுத்தி ஒரே நாள்ல 10க்கும் மேற்பட்ட கொலை நடந்திருக்குதுன்னு ஒரு பேப்பர் செய்தி போடுது. அது பொய்யா இருக்கிற பட்சத்துல நீங்க மறுப்பு தெரிவிச்சீங்களா? இல்ல வந்து அவங்க மேல சட்டப்படி ஆக்ஷன் எடுத்தீங்களா? யோசிங்க. அப்போ இங்க என்ன நடக்குது? அதாவது யூஸ்வலா சொல்லுவாங்க 10 விஷயம் நடந்தாதான் பேப்பர்ல ஒரு நியூஸ் வரும்னு. அப்ப நீங்க 10 விஷயமா போடுறீங்கன்னா எவ்வளவு இங்க நடக்குதுன்னு பாருங்க. இதுதான் இங்க பெரிய விஷயம். இங்க இருக்கக்கூடிய கோயில்கள்ல உள்ள விஷயங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே மிகப்பெரிய பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் கவனிப்பதற்கு முடியாத நபர்கள் ஒரு மனுஷன் நாடு ஃபுல்லா அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, சின்னவர் வந்து இத்தனாயிரம் கிலோமீட்டர் வந்து பயணித்து பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டயம்லாம் வந்து தேர்தல் நாயகன் ஆர் சம்திங் நீங்க நம்ம அந்த எலெக்ஷன் முடிஞ்ச சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து போட்டிருந்தாங்க. அப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் நாடு முழுக்க எத்தனை லட்சம் கிலோமீட்டர், எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை ரோட் ஷோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அத்தனையையும் முடிச்சிட்டு 74 வயது மனிதர். அதை தான் நீங்க பார்க்கணும். 3
மீட்டிங்க்கு போயிட்டு கொடைக்கானல்ல போய் உட்கார்றதும் 30 மீட்டிங்க்கு போயிட்டு லண்டன்ல போய் உட்கார்றதும். அதாவது நீங்க சொன்ன தலைவர்கள் கொடைக்கானல் போனவருக்கும் லண்டன் போனவருக்கும் நல்லா தெரியும் ஜெயிக்க போறது இல்ல. ஜெயிச்சாலும் இதுல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்க போறது இல்ல அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த ரிலாக்ஸ் பண்றதுக்காக கொடைக்கானலுக்கும் லண்டனுக்கும் போனாங்க. சார் நீங்க எனக்கு ரிலாக்ஸ்ன்னு சொன்ன உடனே ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு சார். இந்த வாழ்வாதாரம் போயிடுச்சுன்னு பொய் செய்தி பரப்புறவங்க கொடைக்கானலுக்கு முதல்வர் போன உடனே ட்ரோன் கூட பறக்க கூடாது. அப்பதான் போகும்போது பாக்குறாங்க இவ்வளவு டிராபிக் இருக்கு, எல்லாத்துக்கும் இ பாஸ போடு, 2 நாளைக்கு இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு பொதுமக்களை சுற்றுலா பயணிகளை அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினவங்க இன்னைக்கு இவர்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல பொதுமக்களை கஷ்டப்படுத்தினது மட்டும் இல்ல. அப்ப அவர் போன இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா தலத்துல இருக்கக்கூடிய கடைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மேஜரா வருமானம் வர்றதே பாத்தீங்கன்னா இந்த 2 மாசம் தான். இவர் போன ஒரு வார கூத்துக்காக அங்க வந்து சுற்றுலா பயணிகளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால அங்க இருந்த எல்லா கடைக்காரர்களுக்கும் நஷ்டம். அதாவது அவங்க இந்த வருஷம் ஃபுல்லா வெயிட் பண்ணி அந்த 2 மாசத்துக்கு காத்திருப்பாங்க. அந்த 2 மாசம் அந்த கூட்டம் இல்லைன்னொன்னு அவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டம் வந்திருக்கு. அதாவது நான் சொன்னது என்னன்னா, அவங்க ரிலாக்ஸ் பண்ண போனாங்க. ஏன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இத்தனை ஈவன் அவங்க ஒரு 30 எம்பி வந்தாலும் சரி, 25 எம்பி வந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி போயிட்டு அங்க கேன்டீன்ல போண்டா பஜ்ஜி தான் சாப்பிட போறாங்க. ஆனா பாரத பிரதமர் வந்து ஏன் போறாருன்னா, மைண்ட் அளவுக்கு வந்து கிளியர் ஆகணும், நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரணும். ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்ததை விட அதிக வீரியத்தோட செயல்படணும், விறுவிறுப்பா செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மெடிடேஷன் பண்றாங்க. நிறைய பேர் அதாவது அந்த மாதிரியான தியானங்கள் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை என்ன, அதனுடைய பெருமை என்ன, அதனால வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு. சோ அவர் வந்து போய் இந்த தியானம் பண்றது முற்றிலும் முழுக்க முழுக்க இந்த இந்தியாவுக்காக, இந்திய மக்களுக்காக நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்கா வேலை பண்ணணும். நீங்க கூட அவருடைய வயதை சொன்னீங்க. சோ அவர் செய்யக்கூடிய செயல்கள் பாத்தீங்கன்னா, அவர் வயதை விட 40 வயது கம்மியா இருக்கிறவங்களால கூட அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆக்டிவா இருக்க முடியாது. சோ அந்த மாதிரி செயல் செய்யறாரு. சோ அவருக்கு இன்னும் எனர்ஜி வேணும் அப்படின்னா அவர் வந்து போயிட்டு பூஸ்ட் குடிக்க முடியாது. அவருக்கு வந்து பிசிக்கல் எனர்ஜி வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான மெடிடேஷன்ஸ் மூலமா, தியானங்கள் மூலமா தான் வரும். அதை வந்து அவர் பண்றாரு. சோ அதுக்கு காட்டக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ஸ், அவரை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு அவர் பின்னாடி போகக்கூடிய இந்த ஊடகங்கள் தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களை, அட்டூழியங்களை வந்து எடுத்து சொல்லணும். அதாவது எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. நீங்க கூட சொன்னீங்க நம்ம வந்து இதை வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்ல, டயர்டா இருக்கு, என்னால வந்து ரெக்கார்டிங்க்கு வர முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, மின்வெட்டே இல்லாத மாநிலமா தமிழகம். சார் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இங்க பவர் கட்டு தான் சார். காலையில 7:30 மணிக்கு போன கரண்ட் இப்ப வரைக்கும் வரவே இல்லை. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். நீங்க வந்து கிரிட்டிசைஸ் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த ஊடகங்கள் எதை கிரிட்டிசைஸ் பண்ணணுமோ, எதை சொல்லணுமோ அதை சொல்றது இல்லைங்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அரசு மருத்துவர்கள் எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. என்னன்னு, துணை மருத்துவ படிப்புகள் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 60 இயர்ஸ்ல ஒரு சீட்டு கூட ஒரு கல்லூரியில கூட அரசு கல்லூரியில எக்ஸ்டெண்ட் பண்ணல. மொத்தமே 6 கல்லூரிகள்ல தான் இருக்குது. 300 கல்லூரிகள் பிரைவேட்டுக்கு கொடுத்திருக்கீங்க, 300க்கும் மேல பிரைவேட்டுக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த துணை மருத்துவ படிப்புகளுக்கு இங்க கொடுக்காததுனால அதிக காசு கொடுத்து பிள்ளைகள் வந்து பிரைவேட்ல சேர வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஒரு பிஎஸ்சி நர்சிங்கோ டிப்ளமோ நர்சிங்கோ பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதோட சேர்ந்த காலேஜ்ல இருக்கிற இடத்துல பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா டிப்ளமா கோர்ஸா இருக்கட்டும், பிஎஸ்சி நர்சிங்கா இருக்கட்டும், மெடிசனுக்கு கீழே வருது. அதே மாதிரி பேராமெடிக்கல் கோர்ஸ் எல்லாத்துக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி அந்த கல்லூரிகள்ல மருத்துவமனைகள்ல இருக்கு. அப்போ எல்லா மருத்துவமனைகள்லயும் அரசு மருத்துவமனை, அரசு கல்லூரிகள் எங்க இருக்கோ அந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு மருத்துவர்கள் கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இந்த அரசு வச்சுட்டு 60 வருஷம் நம்ம பாத்துக்கணும். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 60 இயர்ஸ்ல ஒரு சீட்டு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஆனா எப்போது இவங்க யாரை குறை சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்லுவாங்க. எதுக்காக? ஏன்னா எம்பிபிஎஸும் பிடிஎஸ்க்கும் அனுமதி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அதை நீ கொடுக்கலன்னு சொல்றவங்க இந்த கடந்த 10 வருஷத்துல மட்டும் 70% சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 10 வருஷத்துல 70%. 60 வருஷத்துல
1% கூட இவங்க அலைடு ஹெல்த் சயின்சஸோட கோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணல. எப்படி இந்த மக்களை வந்து ஒரு மாயையிலேயே வச்சு ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாரியே அந்த அவர்கள் நாம ஏமாறுறோன்னே கூட தெரியாம வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அந்த கல்லூரிகள் யார் நடத்துற கல்லூரிகள்னு பாருங்க. ஏன் இவங்க அரசுல வேணும்னு கேட்க போறாங்க? ஏன்னா ஒரு அரசு மருத்துவமனையில அந்த ஃபீஸ் வந்து அலைடு ஹெல்த் சயின்சஸ்க்கு ஒரு 30,000 ரூபாய் இருக்கும், இல்ல ஒரு 25,000 ரூபாய் இருக்கும். அதே இது நீங்க பிரைவேட்டுக்கு போனீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் இருக்கும். யாருக்கு எங்க காசு வருதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்பதான் சவக்கிடங்கில் கூட மூட்டையாக காசை கட்டி வச்சு எலெக்ஷனுக்கு குடுக்கறதுக்கு முடியும் இவங்களால. இப்படி இருக்கிறவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட பார்த்தும் மோடிய பார்த்தும் கை நீட்டி பேசுறாங்க. இதை இந்த ஊடகங்கள் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து மோடிக்கு எதிரானதாகவே இருக்கட்டும். ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவாது இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. இல்ல அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சா நிறைய விஷயங்களை வந்து இவங்க சொல்லலாம். எனவே இன்னொரு 2 நாள்ல வந்து ரிசல்ட் வந்துரும், என்ன நடக்கும்னு தெரியும். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்தி கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும், மோடியோட ஆட்சி வந்து முடிஞ்சது அப்படின்லாம் பேசக்கூடிய இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள் பல போர்வையில வராங்க. இவங்க எல்லாம் வந்து ஜூன் 4க்கு அப்புறம் எப்படி பேசுவாங்க அப்படின்றதான் பார்க்கணும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அடுத்த வாரம் சூப்பரா பேசுவாங்க சார். நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. நானும் அந்த இவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். 2 விதமா சொல்லி வைக்கிறாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் அன்னைக்கு அப்படியே சொன்னேன்லன்ட்டு. ஒண்ணு என்ன அப்படின்னா, எக்ஸிட் போல் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 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 சைட் ஆஃப் அவங்களோட சப்போர்ட்டர்ஸே என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து எக்ஸிட் போல்ல யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எக்ஸிட் போல்ல வந்து கேட்கும்போது பயந்து போய் நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு பொய் சொல்லுவாங்க. ஆனா மாத்தி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, எக்ஸிட் போல்லாம் நம்பவே கூடாது. வந்து எக்ஸிட் அப்படின்னு ஒண்ணும். இன்னொன்னு எக்ஸிட் போல் தான் பர்ஃபெக்ட். பாருங்க அவங்களே சொல்லிட்டாங்க. அதனாலதான் நாங்க வந்து மீட்டிங் போட்டு யாரு என்னன்னு செலக்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்க போகுதுன்னு நீங்களும் நானும் பார்க்கதான் போறோம். எது சொன்னாலும் நாங்க அன்னைக்கே இதை சொன்னோமே அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி வந்தாலும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் தயாராகவே இருக்காங்க. இதுல இருந்தே நமக்கு தெரியுது இவர்கள் எந்த இடத்திலையும் நடு நிலைமையில இல்ல. ஏதோ ஒரு பக்கம் எப்போதுமே சாஞ்சிட்டே இருக்காங்கன்னு. ஆனால் ஊடகங்கள் சாயலாம், இவர்கள் சாயலாம். ஆனால் பொதுமக்கள் என்னைக்குமே சரியான முடிவு எடுப்பாங்க. நாம அடுத்த வாரம் பேசும் பொழுது புது கவர்மெண்ட் யாரெல்லாம் என்னென்ன பொறுப்புக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் சார். நிச்சயமா மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி.